என் மேல எந்த தப்பு இல்ல. என் மேல கோவமா? உன் மேல நான் கோவமா இருப்பேன் நினைச்ச பாரு. அத நினைச்சதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்னதானோ நீ என்ன எனக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்கோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் விடுதானோ, எல்லாம் நம்ம தலை எழுத்து. அப்படிதான் நடக்கும். நான் பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரோ. உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நினைச்சா கூட நாம ஏதோ தப்பா பேசிட்டோமோன்னு என் மனசு கடந்து ஓடுது. நான் என்ன பண்ணிட்டேன் சரோ? என் புருஷனை பத்தி யாராவது பேசினா என்னால பொறுத்துக்க முடியல. அப்படிதான் இருக்கணும் தானோ, அப்படிதான் இருக்கணும். உங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னும் சொல்ல போனா நீ பேசினதான் நியாயம். அந்த பொம்பளைக்கு இங்க வந்ததுல இருந்து எங்கடா தம்மாக பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிருவானோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி சண்டையை மூட்டி விடணும்னு ஒரு முடிவோட இருந்திருக்காங்க. எதுடா அதுக்கு சாக்குன்னு காத்துட்டே இருந்திருக்காங்க. ஒன்ன வச்சு சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் சரோ, உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்கள தானே என்ன விட்டுட்டு போனாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா என் வீட்டுக்காரரு எப்படி என்ன விட்டுட்டு போலாம்? அவரா வந்து என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் அங்க போக மாட்டேன். என்னால தானே சார் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. ஐயோ, ஏய் இல்ல தனு, பிரச்சனை இல்ல. இங்க பாரு, சந்தோஷம். ஆமா தனு, உங்க எல்லாரோடையும் மறுபடியும் நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு கடவுள் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா தனு.